வெல்கம் டு மை சேனல். நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்த ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அகில இந்திய நிதி நிறுவனங்கள், இதை பற்றி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். அந்த 5 இன்ஸ்டிடியூஷன் என்னென்ன அப்படின்ட்டு. இப்போ ஒரு முக்கியமான இன்ஸ்டிடியூஷன், ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். இது அக்ரிகல்ச்சருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூஷன். இதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். எப்போ துவங்கப்பட்டது, அதோட வேரியஸ் ஃபங்க்ஷன் என்ன, இதெல்லாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேஷனல் பேங்க் ஃபார் Agriculture and Rural Development, NABARD, established on July 12, 1982 as per the provisions of NABARD Act 1981. இது ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஜூலை 12th ஸ்டார்ட் பண்ணாங்க, 1982 as per the provision of NABARD Act. அதோட சட்டம் என்னன்னா NABARD Act 1981. It was created based on the recommendations of the B. Sivaraman Committee. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பி சிவராமன் கமிட்டின்றது, இந்த சிவராமன் கமிட்டி தான் ரெக்கமெண்ட் பண்ணிச்சு நெபார்டை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ட்டு. அதனால ஃபார்ம் பண்ணாங்க. இதெல்லாமே நெபார்டு எல்லாமே டெவலப் பண்ணது ரிசர்வ் பேங்க் தான். ஏற்கனவே 2 செக்ஷன் இருந்தது. அக்ரிகல்ச்சர் கிரெடிட் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருந்தது ரிசர்வ் பேங்க்ல, ரூரல் பிளானிங் செல்னு இருந்தது. இதை ரெண்டையும் மெர்ஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் ரீஃபைனான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஒன்று இருந்தது கவர்மெண்ட்ல. அதோட ரீஃபைனான்ஸ் ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் சேர்த்து தான் நெபார்டு ஃபார்ம் பண்ணாங்க. எப்போ 1982. இந்த நெபார்டு வந்து இப்போ 100% ஓன் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. பட் அது நெபார்டு ஆரம்பிக்கும் போது வந்து 73% ஆர்பிஐ தான் ஓனராக இருந்தது. ஆர்பிஐலேருந்து வெளியே வந்தது தான் இது நெபார்டு. அப்போ மீதி 27 தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஓனராக இருந்தது. இப்போ 100% கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் ஓனர். ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பையில் இருக்கு, இதை ஞாபகம் வச்சுக்கணும். சேர்மன், இப்போதைக்குள்ள சேர்மன் வந்து மிஸ்டர் வி ஷாஜி கிருஷ்ணன். 4th point, it's an apex development bank which aims to promote sustainable and equitable agriculture and rural development. Apex not top bank, top development bank. அதோட எய்ம் என்ன? ஒரு நிலையான சமமான ஒரு அக்ரிகல்ச்சர் மற்றும் ரூரல் டெவலப்மெண்ட்டை ப்ரொமோட் பண்ண வேண்டியதான் இதோட மெயின் அப்ஜெக்டிவ். அடுத்த பாயிண்ட், ரீஃபைனான்ஸ் டு ரூரல் ஃபினான்ஸ். It provides refinance to rural financial institutions for farm and non-farm activities in rural area. Refinance to rural financial institutions அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபார்ம், இது வந்து கிராமத்தில் சில பேங்க்ஸ் இருக்கலாம், ஒரு கமர்ஷியல் பேங்கே இருக்கலாம், ரீஜனல் ரூரல் பேங்க்கு, கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸு. இந்த பேங்க்ஸுக்கு வந்து இது ஃபைனான்ஸ் ப்ரொவைட் பண்ணும் நெபார்டு. எதுக்காக? அவங்க அக்ரிகல்ச்சர் மற்றும் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக அந்த இண்டிவிஜுவல் அக்ரிகல்ச்சரர்ஸ், லேபரர்ஸ் அவங்களுக்குலாம் லோன் கொடுக்கறதுக்காக. இதுதான் ரீஃபைனான்ஸ். It also provides loans to state governments for developing rural infrastructure and strengthening of cooperative credit structure. டைரக்டா நெபார்டு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு லோன் கொடுக்குது. எதுக்காக? ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அப்புறம் கோஆபரேட்டிவ் கிரெடிட் ஸ்ட்ரக்சரையும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக. It also provides direct lending to cooperative or producers organization. இந்த மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஆர்கனைசேஷன் அப்படிலாம் இருக்குல்ல, அவங்களுக்குலாம் இது டைரக்டாவே லெண்ட் பண்ணுது. அடுத்த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் வந்து ஹெல்ப்ஸ் இன் ஃபார்முலேட்டிங் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் பாலிசிஸ் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட். அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கே ஹெல்ப் பண்ணுது ரூரல் டெவலப்மெண்ட் பாலிசிஸ்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு, ஃபார்முலேட் பண்ணுறதுக்கு. அடுத்த இம்பார்ட்டன்ட் ட்ரைனிங் ஃபங்க்ஷன், இட் ட்ரைன்ஸ் ஆர்டிசன்ஸ் டு டெவலப் ஹேண்டிகிராஃப்ட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஹெல்ப் இன் மார்க்கெட்டிங் தர் ப்ராடக்ட்ஸ். ஒன்று வந்து இந்த கைவினை பொருட்கள் செய்கிறாங்கல்ல, அவங்களுக்குலாம் ட்ரைனிங் கொடுத்து அவங்களோட ப்ராடக்ட்ஸை மார்க்கெட் பண்ணுறதுக்குமே ஹெல்ப் பண்ணுது. அடுத்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன், Section 35(6) of BR Act. Under this Act 1949, it empowers NABARD to supervise state cooperative bank, district cooperative bank, central cooperative bank and regional rural banks. அதாவது இந்த எல்லாத்துக்கும் வந்து ரெகுலேட்டர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரெகுலேட்டர்னா ரிசர்வ் பேங்க் தான் வந்து எல்லாத்துக்கும் ரூல்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணும். ஆனால் இதை வந்து மேற்பார்வை பார்க்கறது, சூப்பர்வைஸ் பண்ணுறதோட பவர்ஸ் வந்து நெபார்டுக்கு இருக்கு. என்னென்ன பேங்க்ஸு? ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க், அப்புறமா ரீஜனல் ரூரல் பேங்க். இந்த பேங்க்ஸ் எல்லாமே இன்ஸ்பெக்ஷன் போறது யாருன்னா நெபார்டு. அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் அதுக்கு. அடுத்தது கடைசி, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் த இம்பார்ட்டன்ட், இட் ஆப்ரேட்ஸ் த நெபார்டு ஆப்ரேட்ஸ் த ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட், RIDF. இந்த ஃபண்ட் என்னன்னா ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் இருக்கு. எல்லா பேங்க்ஸுக்கும் 40% ஆஃப் த கிரெடிட் அவங்க சில ப்ரியாரிட்டி செக்டார் கொடுக்கணும். அது ஷார்டேஜ் வந்தா அந்த 40% கொடுக்க முடியாட்டி இந்த ஃபண்ட்ல போடலாம். இந்த ஃபண்டை RIDF, ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட், இந்த ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ணுறது வந்து நெபார்டு தான். ஸோ இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் நெபார்டு, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், ஒரு இம்பார்ட்டன்ட் செக்டார் அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு சப்போர்ட் பண்ணுது. நாட் ஓன்லி ஃபினான்ஸ் அண்ட் ரீஃபினான்ஸ்,
மற்ற ட்ரைனிங் மார்க்கெட்டிங் சப்போர்ட்லாம் கூட இந்த இன்ஸ்டிடியூஷன் பண்ணுதுன்றதை பார்த்தோம். இதில் அந்த டேட் ஃபார்ம் பண்ண டேட் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த எம்டி அந்த சேர்மேன் இதெல்லாம் வந்து நேம்ஸ் சேஞ்ச் ஆகும். அதை வந்து எக்ஸாம் நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னால் லேட்டஸ்ட்டாக அந்த வெப்சைட்டில் போய் அப்டேட் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி நெக்ஸ்ட் வீடியோ நம்ம எக்ஸிம் பேங்கை பற்றி பார்ப்போம். Till we meet in the next video, it's goodbye from